நம்ம ஊரில் இருக்கிறாங்க. பாளையங்கோட்டை சிறை, மதுரை மத்திய சிறை, வேலூர் சிறை, ஃபேமஸான சிறைகள்லாம் இருக்குது. அதுபோல் நம்மளுடைய ஜனங்களும் கூட சில சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள். கடன் என்கிற சிறை, பற்றாக்குறைகள், இன்னும் மனிதர்களால் ஏற்பட்ட காயங்கள், விசேஷமான சில தாக்குதலால் ஏற்பட்ட சிறை, கடந்த கால சில காயங்களால் ஏற்பட்ட சிறையின் நிலை, இப்படி பல ஜெயிலில் இருக்கிறாங்க. பலவிதமான சிறைச்சாலைகளில் அந்த பெயர்களோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. ஏற்கனவே அவர்களை நான் விடுதலை ஆக்கியிருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் விடுதலையாகி வெளியே வர வேண்டும். விடுதலை ஆகிறது, அப்படி வெளியே வர்றதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா, ஆண்டவர் அதை கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. உங்கள் சூழ்நிலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிவு கொண்டு வருகிறது, அவருடைய பொறுப்பு. ஆனால் அதே நேரம் சிறைச்சாலையை விரும்புகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எதை விரும்புகிறாங்க? சிறைச்சாலையை விரும்புகிற ஜனம் ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த எப்போ பார்த்தாலும் ஒரு கிரைம் பண்ணிட்டு போய், ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு போய் ஜெயிலில் போய் உட்காந்துக்குருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் சபையில் இருக்கிறது. அதனால் அவர்கள், அந்த கூட்டமும் உள்ளே இருக்கிறது. அதனால் இந்த நாளில் நம்ம விசேஷமாக இந்த வர்ற மாதங்களில் விடுதலை நமக்கு இருக்கிறது. நாம் வெற்றி பெற்றவர்கள், ஆனால் வெற்றியை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெயம் நம்முடைய ஜெயம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து கொடுத்த அந்த ஜெயத்தை பத்திரப்படுத்துறதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை சரியாய் வாழ்க்கையிலே வைத்து நடத்தி கொண்டு போக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் சேதங்களும் சிறை அனுபவங்களும் வந்திருக்கு. சில பேர் பிடிவாதமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறார். நான் சிறைச்சாலைக்குள்ளே தான் இருப்பேன். 3 வகையான சிறைச்சாலைகளை கர்த்தர், 3 வகையான சிறைவாசிகளை, 4வது வரும். ஃபஸ்ட்டு 3 நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்க விடுதலைக்காக கதறும் சிறைவாசி. எனக்கு விடுதலை வேணும், எப்படியாவது நான் வெளியே, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வந்தே ஆக வேண்டும், அப்படி கதறுகிற ஒரு குரூப் இருக்காங்க உள்ள. இந்த சர்ச்சில் நான் உள்ள, என்னுடைய இடம் அந்த சிறையின் அனுபவம் கிடையாது. என்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் சீக்கிரமாக இந்த நிலையிலிருந்து மாறி வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அது எவ்வளோ பேருன்னு எனக்கு தெரியலை. 2வதாக ஒரு குரூப் இருக்கிறாங்க சபையில், சிறையிலேயே சுகம் காணும் விசுவாசி. சிறைச்சாலையே எங்கள் வீடு, சிறைச்சாலை தான் எங்களுக்கு சந்தோஷமான இடம், சிறைச்சாலையே எங்களுக்கு பிடித்தமான இடம் என்று சொல்லுகிற சிறை சுகவாசிகள், சிறையே எங்கள் சுகம் அப்படின்ற ஒரு கூட்டமும் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களையும் சொல்லிடு, நீ சிறையே வீடை விட பாஸ்டர், சிறைச்சாலையே மேல், 3 நேரம் எங்களுக்கு. அந்த சிறைச்சாலையை நான் மதுரை மத்திய சிறை சொல்லலை, வேலூர் பாளையங்கோட்டை சொல்ல, வாழ்க்கையின் சிறைகளை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எதை சொல்லிகிட்டு இருக்கிறேன்? வாழ்க்கையின் சிறை அனுபவங்களை. சிறை வேண்டாம், விடுதலையானவர்கள், நாம் விடுவிக்கப்பட்டவர்கள் விடுதலையாய் வாழ வேண்டும். முதல்ல மனசில், உடலில், சமுதாயத்தில் நிறைய நிலைகளில் நமக்கு விடுதலை வேணும். மெயினாக மைண்டில். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, நமக்கு மனசில் ஒரு பெரிய விடுதலை வேண்டும். அந்த மனதை அவன் சிறைப்படுத்தி விட்டான், வேற ஒன்றும் லாக் பண்ணிட்டான். நம்மளுடைய மனசை சிறை பிடித்தாலே போதும். ஃப்ரீடம் இருக்காது, சுதந்திரம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது, எல்லாமே தேவையானது ஒன்றும் இருக்காது, தேவையில்லாததெல்லாம் இருக்கும். அந்த நிலையில இருந்தும் சிறையே எங்கள் வீடு என்கிற ஒரு கூட்டமும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தெளிவாய் சிறை என் வீடு அப்படின்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? சிறை என் வீடு, அதிலே ஒரு சுகம். அப்படிலாம் யாருமே இல்லை பாஸ்டர், அப்படிலாம் யாருமே கிடையாது.
எல்லாரும் வெளியே வர விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு இந்த பதில். அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதில் கிடையாது. மூன்றாவதாக, சிறையிலே நான் இல்லை, நான் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் இருக்கிறது எங்கே தெரியுமா? ஜெயிலில் இருக்கிறீங்க. அப்படியா, நான் அங்கே இருக்கிறேன், நான் அப்படி பார்க்கறதுக்கு டைம் இல்லாமல் சிறைச்சாலைக்குள் சுதந்திரமாய் சந்தோஷமாய் வந்தது தெரியாமல் சிக்கி இருக்கும் அன்பு உள்ளங்களும் இங்கே இருக்கிறார்கள். நான்காவதாக ஒரு குரூப் இருக்கிறாங்க. இது இங்கே நான் பேரனா தேவகியில் நான் ஐசியூக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கும்போது பளிச்சென்ற அந்த வார்த்தை வந்து 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 போனது. நான் வீட்டுக்கு போய் உடனே அதை எடுத்து எழுதி வைத்து இங்கே வந்திருக்கிறேன். 4வது கைதி இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் சூழ்நிலை கைதிகள். சிறைச்சாலை. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் சூழ்நிலையில் நீங்கள் வந்து நில்லுங்க. எப்படி, எங்கே, எந்த இடத்துல எனக்கு கிடைச்சிச்சு இந்த செய்தி? இந்த 4வது பாயிண்ட்டு அது மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஐசியூ வாசலில் உட்காந்துருக்கும்போது திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அந்த வார்த்தைகள். சூழ்நிலையை சொல்லி ஒரு குரூப். நாங்கள் ஏன் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறோம்னா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு நாள் எங்கள் கூட வாழ்ந்தீங்கன்னா எங்கள் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்களே கண்ணீர் விட்டு அழுது, ஐயோ பாவம், நீங்கள் உண்மையிலே பாவம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் நான் ஒரு சிறை கைதியாக இருந்து சூழ்நிலை இப்படி இருக்கு, அரெஸ்ட் ஆகிட்டேன் பாஸ்டர். என் குடும்பம் ஒரு இந்த சூழ்நிலைக்கு காரணம். என்னுடைய அதில் என்னென்னலாம் போட்டு பார்க்கலான்னு பாருங்க. அப்போ எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே போடலாம். ஃபேமஸானது ஏதாவது ஒரு 3 சொல்ல முடியுமான்னு நீங்கள் பாருங்களேன். அதெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. கடன் அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. கடன், பொருளாதார நெருக்கடி, என் லைஃப் ரொம்ப பிஸியாக இல்லை, முடிஞ்சிச்சு. பிஸி என்கிற ஒரு சூழ்நிலை. வீடு, பணம், இவைகளெல்லாம் ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ், அதை சொல்லி அதனால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னை இயேசு விடுதலை எனக்கு கொடுக்க மாட்டாரா, எனக்கு அமைந்த மனைவி எனக்கு அல்ல, சொல்லுகிறதற்கு சொல்றேன், எனக்கு அமைந்த கணவன், எனக்கு அமைந்த வேலை, எனக்கு அமைந்த ஊர், எனக்கு அமைந்த ஊர் மதுரை. சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஜாதி அமைப்பு, கட்டுகள், விக்கிரகங்கள், உண்மையான உண்மை, சமுதாய பிணைப்பு, விசேஷங்கள். சொன்னது கரெக்டு தான். விசேஷங்கள், தவிர்க்க முடியாத சொந்த பந்தங்கள். சென்னையில் அப்படி கிடையாது. சென்னையில் யார் பக்கத்தில் எந்த ஊருக்காரங்கன்னு யாருக்கும் கடைசி வரைக்குமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு மனுஷன் இருக்கான்னு தெரியும், அவன் வெள்ளையாக கருப்பாக இருக்கான்னு சொல்லலாம். பக்கத்தில் எந்த ஸ்டேட்டுக்காரங்க யார் என்னன்னு கூட தெரியாத அமைப்பு உள்ளது சென்னை, பெங்களூரு அப்படிலாம். ஆனால் மதுரை பார்த்தீங்களா, நானே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. அது எங்கள் ஏரியா வந்து பாருங்க பாஸ்டர். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் எங்கள் வரிசையாக எங்கள் மாமா, சித்தப்பா பைபிளை தூக்கவே முடியாது. அதனால் நான் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரமாட்டேன், எனக்கு ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துருங்க. இப்படியாக நீங்கள் சொல்லுகிறதற்கு பல சூழ்நிலைகள், ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு, உங்கள் பிரச்சனைகளில் நிற்பதற்கு இந்த 4 வகையான ஜனங்கள் நம்முடைய சபையிலே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே சிறையிலே பிடிபட்டிருக்கிறார்கள். அந்த சிறை அனுபவங்களை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மாற்றுகிறதற்கு அவர் தயாராக இருக்கிறார். உணர்கிறதற்கு நீங்கள் மட்டும் தயாராக இருக்கலாம்.
என்னவா இருக்கணும்? நீங்கள் மட்டும் அந்த உணர்ந்து, ஆமாப்பா நான் சிறை அனுபவத்தில் இருக்கேன், ஒரு நெருக்கடியாகவே இருக்கேன், மனசு என் வாழ்க்கையும் நெருக்கடியாகவே இருக்குது. நெருக்கடியான நெருக்கடி தான் இந்த பூமியினுடைய வாழ்க்கைகள். நம் வாழ்க்கையிலே நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு எப்படி வருகிறது? இந்த இன்னைக்கு காலையில் எனக்கு அந்த எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கே டெஸ்ட்டு தான் வந்துச்சு, பரீட்சை எழுதிட்டு தான் வர்றேன். நானே நிம்மதியாக எழுதி முடிச்சுட்டு இந்த ஆராதனைக்கு நல்லா வரலான்னா என் கண்ணாடியை காணா, புக்கை காணா, இருக்கிறதெல்லாம் எடுத்து எப்படியோ ஆராதனைக்கு நாம் சேருவோம், எப்படியாவது சேர்ந்துருவோம்னு சொல்லி ஓடி வர சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுகிற சூழல் இருந்தது. ஆனால் அதனால தான் அங்கே அந்த பாயிண்ட் கிடைச்சிருக்கு போல எனக்கு. சூழ்நிலை 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 எனக்கு அந்த சூழ்நிலை, எனக்கு பணம் இல்லை சூழ்நிலை, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் சூழ்நிலை, நான் கருப்பாக இருக்கிறேன், நான் சொன்னால் கேட்பதில்லை, வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது சமுதாயத்தில். ஆமாம், நான் இல்லை. என்னென்ன மார்க் போடுற சமுதாயம், கெட்ட சமுதாயம். ஒரு ஜொலித்து கொஞ்சம் போனால் நல்லா இருக்கும் பாஸ்டர், நல்லா ஃபேராக இருந்து போய் சுவிசேஷம் சொன்னால் நல்லா இருக்கும். கழுத்தில் நிறைய காரியங்களை போட்டுவிட்டு நான் இயேசு நல்லவர் அப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் சந்தோஷப்பட விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய நிலைமையை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இதற்காக ஜெபம் பண்ணணும். முதல்ல உணர்வடைந்து விடுதலை வேணும்னு ஆசைப்படணும். இல்லை நான் ஜெயிலில் இருந்தேன்னா தான் உங்களை மாதிரி பாஸ்டர்ஸ்ட்டை தப்பிக்க முடியும். எப்போ கேட்டாலும் நான் பிஸின்னு சொன்னால் நீங்கள் என்னை விட்டுருவீங்க. சாமிக்கும் பிஸின்னு காமிச்சிக்கிறேன். கடைசி வரைக்கும் மூச்சு நிற்கிற வரைக்கும் ஒரு ஆளுக்கு பிரோஜனம் இல்லாமல் வாழ்க்கையை முடிச்சுட்டு 0 மார்க் வாங்கி நான் போவேன். யாருக்கும் ஒன்று தெரியுமா? பெரிய பாதிப்பு. சிறை என்ன பாதிப்புனா, அடுத்தவர்களுக்கு பிரோஜனம் கிடையாது, குடும்பத்தாருக்கு பிரோஜனம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறையில் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியை பாதிக்கும். இஃப் யூ ஆர் பவுண்ட், இஃப் யூ ஆர் பைண்ட், நான் கட்டப்பட்டுட்டா என் குடும்பம் கட்டப்படும். நான் கைது செய்யப்பட்டால் என்னுடைய குடும்பமும் பாதிக்கப்படும். என் மனசுல ஒரு சந்தோஷம் இல்லைனா, எனக்கு ஒரு நிம்மதியோ நம்பிக்கையோ விசுவாசமோ எனக்கு இல்லைனா என் குடும்பத்துக்குள்ள எப்படி அது வேலை செய்ய முடியும்? அப்புறம் எப்படி அடுத்தவனுக்கு நான் போய் சொல்ல முடியும்? சமுதாயத்துக்கு எப்படி நான் போக முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் ஆண்டவர் பார்த்து இந்த காலையிலே 3+1 4 வகையான சிறைவாசிகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த 4 வகையையும் கர்த்தர் பார்த்து, நீங்கள் அங்கே இருக்காதீங்க, நீங்கள் வெளியே வரும்படியாய் நான் அழைக்கிறேன். நீ அந்த வசனத்தை இன்னைக்கான மெயின் வசனத்தை வாசித்துடலாமா? ஏசாயா 52 முதல் 2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அதாவது உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ ட்ரெஸ் பண்ணிக்க. உனக்கென்று ஒரு டெக்கரேஷன் இருக்கு. சபைக்கென்று ஒரு பரிசுத்தவான்களின் அலங்காரம் ஒன்று இருக்கு. அதை வீட்டில் வச்சுட்டோ ஒளிச்சு வச்சுட்டோ, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனோடு உடன்படிக்கை பண்ணி, இந்த உடன்படிக்கையின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி வாங்கின இந்த அருமையான வஸ்திரத்தை வச்சுட்டு வர்றதை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ அதிலிருந்து எழும்பு சீயோனே, உன் வல்லமை, உனக்கென்று ஒரு டுனாமிஸ் பவர் இருக்கு. உனக்கு ஒவ்வொரு விசுவாச மனிதனுக்குள்ளும் மனுஷிக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அது இருக்கு. அதை வேலை செய்ய விடாம ஆக்கிட்டாலே எதிரிக்கு ஜெயம். அதுக்கு தான் இப்படிப்பட்ட சிறைகளை அவன் வைத்திருக்கிறான்.
மனதின் சிறையே போதும், உங்களை வாழ்நாள் எல்லாம் கட்டி வைத்து விடும். ஆமா, அப்ப எழும்பு, எழும்பு, நீ எழுந்துதான் ஆக வேண்டும். நீ உன்னுடைய நிலையை விட்டு எழுந்துதான். உனக்கு ஆசை வரணும், எனக்கு இந்த நிலை வேணாம். ஜெயில் ஒருவேளை நல்லா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார் அது வேண்டாம், உன்னை பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவேன். அதை செய்கிற 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைக்கு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன்னை கட்டி வைத்திருக்கிறவைகளை நீ அவிழ்த்து விடு. உன் மனசுல அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும்னா 51வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அழகா இருக்கும். ஒவ்வொன்றாய் படித்து பாருங்க, ஒவ்வொன்றாய் படித்து பாருங்கள் அந்த வசனம், அந்த அதிகாரத்தை வேகமாக யாராவது வாசிக்க முடியுமா? ஏசாயா 51ல் இதுக்கான காரணங்கள்லாம் அங்கே இருக்கு. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். என்னன்னா, சிறைப்பட்டு போனது உண்மை, ஒரு இடத்துல தோற்று போனது உண்மை, கைதாகி போனது உண்மை, தோல்வி அடைந்தது உண்மை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்தது உண்மை, விழுந்தது உண்மை, பிடிச்சிட்டு போனது உண்மை, உள்ளே போன சிறைக்கு போனது உண்மை, எல்லாம் உண்மை. நான் அவமானப்பட்டது உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றை தெரிஞ்சுக்க, அப்படிப்பட்ட ஒரு கன்மலையை நான் பிரித்து எடுத்தேன். அதே பாபிலோனிலிருந்து தான் ஆபிரகாம் என்னும் ஒரு மாபெரும் மனிதனை பிரித்து எடுத்து, வாழ்க்கையில் வயசாயிருச்சு, சரீரம் செத்து போச்சு, அவமானங்கள், நிந்தைகள், கேலிகள், எல்லா வார்த்தை இருந்தும் வாக்கு இருந்தும் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காமல் 100 வயசு வரைக்கும் இருந்த அந்த மனிதனை நான் எவ்விதமாய் ஆசீர்வதித்தேன் என்பதை மறந்து விடாதே. நீ விழுந்த நிலையை நினைக்கிறாய், நீ அப்படி நினைக்கும் போது உனக்கு சொல்லுகிறேன், நான் யார் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஒண்ணு இல்லை, அதை நான் இருக்கிறதாக உருவாக்கி, அதை நான் உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறேன், நீ அதை தெரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையில எதுவுமே சரியாகாது நீ நினைக்காத, அந்த மனநிலையில் கைதாகி இருக்கிறாய். யூ ஆர் அரஸ்டட். நீங்க அந்த மனசுல அவ்வளவுதான். என் கடந்த காலத்தில் ஒரு தோல்வி, நான் என்னுடைய தோல்வி என்கிற சிறையில் இருந்து, அவமானம் என்கிற சிறையிலிருந்து விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தி வார்த்தை என்னன்னா, கண்டிப்பா கர்த்தர் விடுதலை செய்வார், சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆண்டவர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் சும்மா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வேணாம், உங்க மனசு சிறையில் இருக்கிறத வெளியே கொண்டு வாங்க என்று பாபிலோனில் இருந்து சிறைப்பட்டு போனவர்களுக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ ஆபிரகாமை பார். உன் நிலைமை இன்னைக்கு பார்த்து நடந்ததை வச்சு முடிஞ்சிச்சு. நான் ஜெயிலே இருந்து என் வாழ்க்கை சிறை. என்ன சிறை? என்ன சிறை? கட்டுப்பாட்டில் இருப்பது, அண்டர் த கண்ட்ரோல். தேவன் வேறு பல சக்திகள் கட்டுப்பாட்டுக்குள் நம்மை எடுக்கிறதே சிறை. கர்த்தருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வேற கண்ட்ரோலுக்கு போகிறது தான் சிறை.
கர்த்தரை பிடிக்கும், நமக்கு ஆண்டவரை பிடிக்கும், ஆண்டவரை நம்ம நேசிப்போம். ஐ லைக் ஜீசஸ், எஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ணுறது ஜீசஸ் கிடையாது. என்னை என் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்பாட்டுக்குள் ஆளுகிறவராய் ஆண்டவராய் என் இயேசு இல்லை. என்னை கட்டுப்படுத்துகிறது வேறு ஒரு காரியம் என்று சொன்னால் நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வர கர்த்தர் ஏற்பாடு செய்கிறார். உங்க மனசு, உங்க உள்ளம் சிறைப்பட்டு இருக்கிறது. அந்த நிலையை கர்த்தர் மாற்ற இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். கிறிஸ்துவை தவிர வேறொன்றின் கட்டுப்பாட்டில் வாழ்வதே சிறைப்பட்ட நிலை. ஏனென்றால் கிறிஸ்து விடுதலை. சிறை என்பது ஆப்போசிட் டு விடுதலை என்ன? சிறை. அதான் அது என்ன? கட்டுப்பாடு. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். நாம் ஒன்றில் போய் சிக்கி இருக்கிறோம். சிக்கி இருக்கிறவர்கள், இன்று சிக்கி இருக்கிறவர்கள் வெவ்வேறு காரியங்களில் சிக்கி இருக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப அதை சொல்லி உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. உங்கள் இதயமே அதை சொல்லும். உங்கள் இதயம் அதை அடித்து அடித்து சொல்லும், உங்களோடு பேசு. நீங்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு உங்கள் இதயம் இந்நேரம் சொல்லியிருக்கோம். உங்கள் காதுகளில் அது கேட்டு இருக்கும். நீ பணத்துக்கு அடிமை, நீ உலகத்துக்கு அடிமை, நீ சமுதாயத்துக்கு அடிமை, நீ மனுஷனுக்கு தான் பயப்படுற, நீ வேஷம் போடுகிறாய், தெய்வத்தை சும்மா வச்சுக்கிட்டு நீ மனுஷனுக்கு நம்பிக்கையா? மனுஷன் 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 என்ன நினைப்பான், மனுஷன் சமுதாயம் என்ன நினைக்கும், சமுதாயம் என்ன நினைக்கும், ஐயோ சமுதாயம் என்ன நினைக்கும் என்று சொல்லி நீ மனிதனுக்கே கட்டுப்பாட்டில், மனிதனுடைய கட்டுப்பாடு, ஜாதி கட்டுப்பாடு, பல கட்டுப்பாடுகளில் இருக்கிறாய். நீ சிறைப்பட்டவன். நீங்க சிறைப்பட்டவர். பணத்துக்கோ ஜாதிக்கோ சமுதாயத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனநிலையை கர்த்தர் இந்த நாளில் கட்டவிழ்க்க விரும்புகிறார். யூ பி ஃப்ரீ. ஆண்டவருக்குள்ள நீங்க ஃப்ரீ ஆகணும். அப்ப ஆண்டவர் உங்களை வைத்து செய்கிற காரியங்கள் பலமாய் இருக்கும். அதை நீங்க தான் விட்டு கொடுக்கணும். எழும்பு சீயோனே எழும்பு. உனக்குள்ள அந்த வல்லம் இருக்கு, தரித்துக்கொள். நீ எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும். நீ ஏன் பயன்படுத்த முடியலன்னா உன்னை கட்டி வைத்திருக்கனால் அதை எடுக்க முடியவில்லை. ஏன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் நீ தோல்வி, கடந்த காலத்தில் உன்னை பற்றிய தோல்வி, உன் வாழ்க்கை குறித்த தோல்வி, உனக்கு நடந்ததை வைத்த தோல்வி, நீ யார் என்று கணக்கு போட்டிருக்கிற காரியத்தை வைத்து எனக்கு முடியாது, என்னால் முடியாது, நான் யார், சமுதாயத்தில் கீழானவர், எனக்கு மேலான இடங்கள் இல்லை, வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான், ஆனால் ஆசைப்படுகிறேன், மேலே வர ஆசைப்படுகிறேன், ஆனால் எனக்கு இருக்கிற நிலைமை இருக்கே என்று பலவிதமான 4 வகையிலும் சொல்லிக்கொண்டு சிறைச்சாலையில் சிறை அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த 51வது அதிகாரத்தை நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. அடுத்ததாக படிங்க. சீயோனை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். ஜனங்கள் எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். என்னுடைய வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என்னுடைய வார்த்தை வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்தும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றிப்போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரமம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி கொடுத்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரரில் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்புக்கும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்டு கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. இவ்வளவு உங்க மனநிலை, மனுஷனுக்கு பயப்படுற, உன்னை கேலி பண்ணிட்டாங்க, உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, நீ அவ்வளோதான், நீ தண்டிக்கப்பட்டாய், உண்மை. சில நேரங்களில் நீ விழுந்தாய், உண்மை. நீ சிக்குண்டாய், உண்மைதான். ஆமாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதில் முடிவு கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார். விடுதலை என்கிற நல்ல ஒரு நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனத்தை எப்பொழுதும் கைவிடுகிறதல்ல, அவர் கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு போர் முனையில் நம்மோட கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு ஆண்டவர், எழும்பு எழும்பு. மறந்துட்டியா? செங்கடலை கடந்து கூட்டிட்டு வந்த தேவன் நான், ஆபிரகாம் அழைத்த தேவன் நான் தான் இதை செய்தேன். இன்று 2026 ஜூலை மாதம் 26 அதே வார்த்தை தான். அதை செய்த தேவனுக்கு வல்லமை குறையவில்லை, மக்கள் மனம்தான் மாறி இருக்கிறது. ஐ கேன் டூ மிரக்கிள்ஸ். ஆண்டவரால் கூடாது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாளைக்கு வர்றாருன்னா இன்றைக்கி அற்புதம் செய்வார். அவர் வரும் ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி கூட அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார், நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருப்பார். நாம் அந்த இடத்தில் இருக்கிறோமா அல்லது சிறையில் இருக்கிறோமா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எழும்பு எழும்பு, ஒரு முடிவு பண்ணிரு, வல்லமையை தரித்துக்கொள். நீ எப்படி எழும்பி மேலே வர்றதுன்றதை சபை யோசிக்கணும். கர்த்தர் வைத்திருக்கிற விடுதலையை யோசிக்கணும். அப்படி யோசிக்காதவங்க சிறைச்சாலையே எனக்கு விருப்பம் அப்படின்னு நினச்சி
2026 டிசம்பர் வரைக்கும் நான் அந்த சிறை அனுபவத்திலே இருக்க போகிறேன் பாஸ்டர், நான் அப்படி தான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் இன்னைக்கு எனக்கு இந்த அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் இந்த தான் பிடிச்சிருக்கு, நம்ம வாட்டுக்கு உள்ளே இருப்போம், இந்த கட்டுப்பாட்டிலே இருப்போம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருப்போம், ஏதோ ஒரு மனித கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு, ஒரு பயம் என்கிற கட்டுப்பாடு. பயம் நல்லா தானே இருக்குது, கவலைப்பட்டதும் நல்லா தான் இருக்குண்ணே, வேதனைப்பட்டுகிட்டே இருக்கிறது நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு அப்படிப்பட்ட பழகி போயிடுது. பழகி போயிட்டு 3 நேரம் உணவு கிடைக்கிறது, அதனால் இங்கே இருப்போம். நமக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி. மனிதர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த பூமியிலே. நம்ம தான் ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதை கொண்டாட சபைகள் இன்னைக்கு இல்லை. சபைகள் இன்னைக்கு we are holy people, நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற சந்தோஷம் சபையிலே குறைந்திருக்கிறது. காரணம் இந்த சிறை. நாங்கள் சிறையில் இருந்துட்டு எப்படி பாஸ்டர் பரிசுத்தமானவர்கள், நீதிமான்கள், நாங்கள் உண்மை உள்ளவர்கள் சொல்ல முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோம்? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெளியே வாங்க. அப்படி முழு சபையும் அப்படியாக வரும் நாளில் அந்த சபையே ஒரு வல்லமையான சபையாய் மாறும். அப்படி தான் நார்த் இந்தியாவில் ஒரு மரத்துக்கு கீழே 10 பேர் வல்லமையாக இருக்கிறாங்க, அங்கே அற்புதம் நடக்கிறது. அங்கே பெரிய பெரிய அற்புதங்களை, ஒரு ஸ்பீக்கர் இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, நோய் இருக்குது, எல்லா பலவீனம் இருக்குது, கார் இல்லை, பைக் இல்லை, ரோடு இல்லை, படிக்கிற ஸ்கூல் இல்லை, அரசாங்கம் கேட்டால் ஃபைன் போடுற அரசாங்கம், எல்லாவற்றையும் தடுக்கிற அரசாங்கங்கள். அப்படி இருந்தும் அந்த இடத்தில் வல்லமை இருக்கிறது. எப்படி அப்படி இருக்க முடியும்? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். குஜராத்தில் மக்கள் எல்லாம் பைக்கில் வர்றாங்க, வந்து ஒரு ஆற்றங்கரையில் நிறுத்திட்டு எல்லாம் கடந்து போகிறாங்க. போய் ஒரு மலையில் ஏறி இன்னொரு மலைக்கு போய் அந்த மலையில் போய் ஒரு ஷெட்டு காட்டுக்குள்ளே இருக்குது, கேமரா எடுத்து வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம மதுரையை சேர்ந்தவர்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போல் இருக்கிற ஒரு இடத்திற்கு நாம் சென்று விடுவோம். நிச்சயமாக நம்மலாம் அப்படிலாம் போகவே மாட்டோம். நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் மென்டாலிட்டி நிறையா வந்துருச்சு. தமிழ்நாட்டு சபைகளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பொருட்களை வாங்கி பழகி நமக்கும் அப்படியே வந்துருச்சு. அப்படியாக நமக்கும் சில பழக்கங்கள் வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலை அவர்களை சிறைப்படுத்தவே முடியல. அவங்களுக்கு கைதட்டுனா பயங்கரமாக கைதட்டுறாங்க. இப்போ இந்த வாரம் கூட பார்த்தேன், ஆந்திராக்காரங்க அப்படியே பாட்டு பாடிட்டே தங்களுடைய இடத்த மறந்து மெய் மறந்து பெண்கள்லாம் அப்படியே ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை பார்க்குறாங்க. வாலிபர்கள் அழுது இங்கே நாம் ஃபோட்டோவை எடுத்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அங்கே அவர்கள் கண்ணீர் விட்டு ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லை, ஆனால் விடுதலை இருக்கு. ஏசாமி இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, முக்கியமானவர் இருக்கிறார். ஆமென். அவர்கள் சிறையில் இல்லை, அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். நாம் எல்லாம் வைத்துக்கொண்டு சிறையிலே இருக்கிற தமிழ்நாடு எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சிறைச்சாலையில், வேலூரோ சேலமோ மதுரையோ மத்திய சிறைகளில் நாம் உள்ளே இருக்கிறோம். உடனே நீங்கள் சொல்லாங்க, அந்த சிறைச்சாலையின் பேர் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்களே அந்த சிறைச்சாலையை வச்சுக்கோங்க. ஆண்டவரான என்ன சொல்றார்? வெளியே வாங்க, கெட் அப். உங்களுக்காக சூழ்நிலை சாதகமாய் எப்பொழுதும் இருக்க போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு காலையில் நான் நினைக்கவே இல்லை. நான் நினச்ச பிளான், நான் போட்ட பிளான், காலையில் நல்லா எழுந்து நம்ம ஃப்ரீயாக வரலாம் அப்படின்ட்டு படுத்திருக்கேன். காலையில் 4 மணிக்கெலாம் வந்து எழுப்பிட்டான், தாத்தாவுக்கு ரொம்ப முடியல வாங்க அப்படின்னு. அப்புறம் நடந்தது உங்களுக்கு சொன்னேன். எனக்கு சாதகம் இல்லை. ஆனால் சாதகம் இல்லை என்றாலும் மனதை விட்டுட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே கூட பாடல்கள் பாட துதிக்க வைக்கிறோம். நீங்கள் எல்லாம் எதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள். ஐசியூ வாசலில் துதிக்க, கர்த்தரை நோக்கி
பார்த்து பாடல் பாடி ஆண்டவரை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் எதெல்லாம் சிம்பிளாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லானது. ஆமென். எதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீங்க, பாடுறது, வாயை திறந்து பாடுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய காரியங்கள். ஏனென்றால் ஏன் அது பெரியது என்றால், தேவனோடு நான் தொடர்பு கொள்கிறேன், தேவனை உயர்த்துகிறேன். ஐ எம் லிஃப்டிங் காட். ஆண்டவரை உயர்த்திக்கிட்டு இருக்கிறேன். நான் என் சூழ்நிலை மோசம், ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து மனசு ஜெபிக்க வைக்கலை, படபடப்பாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் நான் அந்த இடத்தை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த வல்லமைகளை கொடுத்து பலனை கொடுத்து, கம் ஆன், எஸ், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக உங்களுக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறதை கர்த்தர் பார்த்து வேடிக்கை பார்க்கிறாரே, என் நிலையை வேடிக்கை பார்க்கிறாரே, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி உங்களை விடுதலையாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார், நீங்க நம்பணும். உங்களுடைய நம்பிக்கை தான் விலையேற பெற்றது, விசுவாசம் விலையேற பெற்றது. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை எனக்கு செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் முடித்து வைக்கிறவர். இன்கம்ப்ளீட் என்ற வேர்டு இல்ல, அவர் பாதியிலே முடித்து விட்டு போகிறவர் அல்ல. மனிதனுக்கு அதுக்கு பழக்கம், மனுஷர்களாகிய நமக்கு பாதியிலே கட் பண்ணுவது பழக்கம். ஆனால் கர்த்தருக்கு அது பழக்கம் அல்ல. சொன்ன வாக்கு, நான் பூமியின் கடைசி முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் அதை அவர் கண்டிப்பாக செய்துதான் ஆவார். ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள், உங்களை சாவியை வைத்து திறந்து வெளியே வர அழைக்கிறார். கம் அவுட், கம் அவுட், வாங்க வாங்க, வெளியே வாங்க. நீங்கள் முதல்ல எந்த சிறைச்சாலைன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் நீங்கள் வெளியே வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தி ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் அந்த ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு சூழ்நிலை சரியில்லை, என்னோட நிலைமை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு, நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்னால் முடியாது, அதில் என்னால் முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல விசுவாசம் உங்களுக்குள் வேலை செய்தால் என்னால் முடியும். பிகாஸ் ஆஃப் காட். ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. He can do everything. சூழ்நிலை கைதி பிரச்சனையை பார்த்து கொண்டே இருப்பான். பிரச்சனை, உங்கள் மைண்டு பிரச்சனையிலே இருக்கா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பற்றியே சிந்திச்சுட்டே இருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதுக்கு பதிலாக வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். என் தேவன் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை, கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு தாய் மறந்தா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன். இப்போ தாய் மறக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த லேட்டஸ்ட் தாய் மறக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே அடியாக ஃபினிஷ் பண்ணிட்டு பிள்ளைகளை மேலே அனுப்பிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, அநேக காரியங்கள் ஆச்சரியமாக இருக்குது, புரிய மாட்டுது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தகப்பன், தாய் தகப்பனை விட நேசிக்கிறவர். Thank you Lord. Hallelujah. Shadura bakala. C minor soto. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார்.
கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன், புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே மஞ்சிரே, ஹல்லேலூயா, யாருக்கும் மஞ்சிரே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் கலக்கம் எனக்கில்லை, ஹல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன், ஹல்லேலூயா, புது பலன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். ஜீசஸ். எஸ் வினோத், கார்த்திக், ஜோஸ்பின், விமலா, வசந்தி, நான்சி, மார்டினா இவர்களெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் வரும் நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து, பெரிய பெரிய காரியங்களை செய்து, ஆமென், ஹல்லேலூயா, வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். நிறைவேறுகிற புதிய ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல திருமண நாளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். திருமண நாள் கணேசன், ஜெயா 2 பேருக்காக அவர்களை கர்த்தர் முன் குறித்து அழைத்து சபையில் சேர்த்த தேவன். ஆண்டவர் இந்த ஆண்டிலே அவர்கள் குடும்பத்தை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும், எல்லா குறைகளும், எல்லா பலவீனங்களும் நீங்கி
கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்தை நிரப்பி ஒரு நல்ல ஆண்டாக, கணவனும் மனைவியுமாக கர்த்தருக்குள் மகிழ்கிற ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அதனால பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பலவீனப்படுத்துகிறது எதனாலன்றதுனால அந்த 51 ஒரு முக்கியமான வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 51வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் விழுந்தார்கள். அதான், அவ்வளோதான். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய நாளும் தேவனுடைய அப்படின்னா என்ன, வலையிலே சிக்குண்ட கலைமானை போல அப்படின்னு இது 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 இந்த வசனத்தெல்லாம் வைத்து தான் வலையில் சிக்கியிருக்கிற கலைமான், அந்த மான் வல்லமையான மான், அந்த மானை அவ்வளவு எளிதாகவே பிடிக்க முடியாது. ஆனால் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா, அந்த வலையில் ஒவ்வொரு அந்த வலைக்கான அந்த நரம்புகள், நூல் எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு வலையாக பின்னி அதை வைத்து பிடிச்சலாம். இன்னைக்கு கூட உங்களுக்கு இந்த சபையிலே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லோருக்கும் அப்படியாக உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது, உங்களுக்குள்ள தாளந்துகள் இருக்குது. எல்லாம் முடங்கி போயிருக்க செய்கிற சிறை ஃப்ரீயாக இருந்தால் நம்ம இன்னும் நிறையா வித்தியாசமாக இருப்போம், சந்தோஷமாக இருந்தால் இன்னும் நல்லா இருப்போம். நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் மட்டும் இப்போ என்கிட்ட மட்டும் பேக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. ஆக்சுவலாக என்ன நடக்கிறது வேற, என்ன நடக்கும் தெரியுமா? சர்ச்சுக்கு வரமாட்டோம், வேற என்ன செய்வோம்? நடக்கிறதெல்லாம் வேறதான், பிடிக்க முடியாது. உண்மையான கலைமானாயிருவோம், அப்படியே பிடிக்க முடியாத மானாய் சுற்றி வருவோம். அந்த மான் இந்த வல்லமையான மனிதர்கள் நம்மளை ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். உங்களுக்குள்ள எல்லாம் வல்லமை இருக்குது, சியோனே வல்லமை இருக்குது, ஆனால் வலையில் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த வலையிலேருந்து வலையை வெட்டி வெளியே வரணும். அது எண்ணற்ற வலைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வலை இருக்குது. அந்த வலைகள் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. வலைதளங்கள் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான காரியம். இன்னைக்கு வலை தளங்கள், மான்களை பிடிக்கும் இன்ஸ்டாகிராம், இது வரைக்கும் நான் பார்க்கல. வலைத்தளம் நான் இன்னும் பார்க்க போகிறதும் கிடையாது. ஏனென்றால் அதை பார்த்து ஒரு சிலதை நியூஸ்லேயும் சிலதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. பாவம், நம் சபையில் யாரும் மரியாதவர்கள் இருக்கிறதுனால அப்படியே விட்டு விடுவோம். இதை ஆராய்ச்சி பண்ண போயிடக்கூடாதுல்ல. நம்ம சர்ச்சில் யாரும் அந்த வலையிலே விழவில்லை. ஒருவேளை வாலிபர்கள் சில உங்களுடைய வல்லமையான திறமைகளெல்லாம் முடக்கி வைத்து, உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட், உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதி, உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆழ்த்துவம். சிம்சோன் வலையில் விழுந்தான், வல்லமையை இழந்தான். அப்படி இங்கே இருந்தீங்கன்னா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை எப்படி வெளியே வரலாம்? ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவரை நல்லா ப்ரைஸ் பண்ணுங்க, துதிங்க, கர்த்தரை துதிங்க. நீங்கள் சிக்கிற இடத்துலேருந்து சிக்காமல் அந்த
சிறைச்சாலையை முடிவு கொண்டு வருகிற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். சர்ச் முக்கியமானது. சபை உங்களை விடுதலை செய்கிற இடம். சந்தேகம் இருக்கா? இருந்தால் சொல்லிடுங்க, என்கிட்ட தனியாக கூட வந்து சொல்லுங்க. உங்களை விடுதலை செய்கிற இடத்தில் இருந்து நீங்கள் வெளியே இருக்கும்போது உங்களுடைய சிறை அதிகமாகுது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் உங்களை ஆண்டவர் கொஞ்சம் உணர்த்திருப்பார். நீங்கள் இருக்கிற இடம் தப்பான இடம், உங்கள் மனசு தப்பான இடத்துல இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, முழுமை அடையாமல் இருக்குது, கவலையாக இருக்கிறீங்க, கலக்கமாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் சிறை அனுபவத்தை காட்டுகிறது, ஃப்ரீயாக இல்லை. ஆனால் அதுதான் ஒரு கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு ஒரு படம் நானாக ஒரு புரிகிறதுக்காக, சபைக்கு புரிந்து கொள்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம் 4-5. ம் 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 அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை ஃப்ரீயாக, நம்மளை எப்படி சுதந்திரமாக இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்க விடாமல் உங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்க வர்ற, எந்த கைது பண்ண வர்ற, சிறைச்சாலைக்குள் தள்ள வருகிற தீமையான எந்த எண்ணத்தையும் சிறை, அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க, சிறை அரெஸ்ட் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்? பண்ணுறீங்களா? இந்த படத்தை போட்டுறீங்களா? 2 படத்தையும் இந்த அரெஸ்ட் பண்ண போகிற ஒரு நிமிஷம் அப்படியே இந்த படத்தை மாற்றிடாங்க. போகிறான் பாருங்க, இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் தான் கெட்டவன். யார்? நம்ம எண்ணத்துக்குள்ளே வர கெட்ட புத்தி. அதை நம்மளே விரட்டி, ஏய் என்னை கெடுத்து, என்னைய மனசை கெடுத்து, என்னைய கவலை ஆக்கி, அவ்விசுவாசம் உண்டாக்கி, டாய் நீ என்னடா அப்படின்னு படத்துக்கு பின்னாடி நான் சத்தம் கொடுத்து பார்க்குறேன். அப்படி வரணும் கோபம். ஒன்று டாய் கைது பண்ணிட்டு அரெஸ்ட் அப்படின்னு போகணும் சபை. ஐ எம் கோயிங் டு அரெஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். பவுல் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். எந்த தீமன் கண்டுபிடிச்சோடனே ஐ அரெஸ்ட், வெளியே போ, என் மைண்டை விட்டு போ, வெளியே போ, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிற, இதுதான் சர்ச்சினுடைய நிலைமையாக. விரட்டுறான் பாருங்க, போலீஸ்காரன் விரட்டுறான், கைதியை விரட்டிக்கிட்டு இருக்கிறான். சரி அடுத்த படத்தை போட்டுருங்கப்பா. கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் மெசேஜ். அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தா இவரை அரெஸ்ட் பண்ணிட்டேன். சர்ச்சில் இன்னைக்கு நிலைமை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ சிரிச்சுக்கிட்டா இருக்கிற, நீ கவலைப்படணும், சோகமாகவே இருக்கணும் அப்படின்னு அவன் சிரிப்பான். அப்படித்தான் இங்கே வல்லமை தரித்து கொண்டிருக்கிற, அதிகாரத்தை வைத்திருக்கிற, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு அதிகாரி. நீங்கள் அதிகாரிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை, இயேசு என்கிற நாமத்தை உடையவர்கள், அதை எடுத்து பயன்படுத்த வேண்டியவர்கள். ஆனால் எங்கே கிடக்குது? எங்கே உட்காந்துருக்கிறாரு அவர்? யார் அங்கே உட்காந்துருக்கிற? யாரு? ஹீரோவா? இதுதான் நிலைமைன்னு சொல்லி ஆண்டவர் காலையில் 8 மணிக்கு இந்த வீட்டில் நான் உங்களை விடுவேனா? 8 மணிக்கு உருவாக்கி 8:15 கிளம்பி, இதுதான் சபையினுடைய நிலைமை. நிறைய பேரோட மனசு இப்படி விழுந்து கிடக்கிறது. கத்தியோடு இருக்கிறான். அப்புறம் எப்படி வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக முடியும்? உங்கள் குடும்பம் எப்படி நீங்கள் வருகையில் கண்டடைய முடியும்? எதுக்குமே கண்டடைய முடியாது.
நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்? நீங்கள் எத்தனை பேரை விடுதலையாக? போலீஸ்காரருக்கே அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன, நீங்கள் போய் இந்த போலீஸ்காரர் போய் இந்த ஆஃபீஸர் போய் யாரையாவது விடுதலையாக்க முடியுமா? ஆக்க முடியுமா? முடியாதா? ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மனசை, ஒரு குடும்ப தலைவியாக, இங்கே நான் ஜென்ஸை போட்டேன் இன்னைக்கு, குடும்ப தலைவியாக நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பா நான் கட்டப்பட்டிருக்கேன்ப்பா விட்டுருப்பா, மகனே விட்டுரு, மகளே நான் கட்டப்பட்டிருக்கேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்கள எப்படி நம்ம நடத்த முடியும்? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்களே ஆல்ரெடி கைது செய்யப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளில் இதை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு நான் உதவி செய்கிறேன். வாங்க, திரும்ப அந்த படத்தை போடுங்க, ஃபர்ஸ்ட் படத்தை. இப்படி வந்துருங்க. நீங்கள் அவனை விரட்டுறவான ஆயிருங்க. அவன் பாருங்க, கண்ணெல்லாம் பாருங்க. சர்ச்சை என்னைக்கு இப்படி மாறுதோ, மதுரையில் தமிழ்நாட்டு சபைகள் இப்படி மாறினா அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அதுதான் எழும்பு சியோனே எழும்பு. ஆமென், ஹல்லேலூயா. இது முதல்ல சபையை சரி பண்ணும், குடும்பங்களை நிலைப்படுத்தும், அடுத்து வெளியில் இருக்கிறவங்களை இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சபை இந்த நிலைக்கு வரும்போது ஜனங்களை ஜெயிக்கிறவர்களாய் விடுதலை. வாங்க, வந்துட்டார் போலீஸ்காரர், வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு, ஜெபம் பண்ணுறவங்கள சொல்கிறேன், வந்துட்டார், வந்து போ இயேசுவின் நாமத்தினால. அவரே கைது பண்ணப்பட்டிருந்தாருன்னா எப்படி போய், சார் எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குங்க, ஐயோ நீ விட்டுருங்க அப்படின்ற நிலைமையில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர், மெஜாரிட்டி இருக்கிறீங்களா என்னன்னு தெரில. கர்த்தர் இதை மாற்ற, கைது பண்ண, நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடாது, அனுப்பப்பட வேண்டியதெல்லாம் சிறைக்கு அனுப்பணும். நான் என்னுடைய அவ்விசுவாசம், என்னுடைய பரிசுத்த குறைச்சலுக்கு காரணமானது. இன்னொரு படம் கூட நான் வச்சிருந்தேனே, சாட்டை எடுத்து மூணு படம் இருக்குமே, இதயம், சிந்தை, மூளை, கண்ணு எல்லாம் அரெஸ்ட் ஆகி கிடக்குது. இப்படி மூணுமேலாம் அரெஸ்ட் ஆனால் என்ன ஆகுது? நம்ம பாவம், இதயம் அரெஸ்ட் ஆகிடுது, சிந்தை அரெஸ்ட் ஆகிடுது, கண்ணை கொஞ்சம் நல்லா கரெக்டாக தெரிகிற மாதிரி போடுங்க. கீழே இருக்கு பாரு கண்ணு, ரெண்டு கண்ணு அண்டர் அரெஸ்ட். அந்த கண்ணு எப்போ பார்த்தாலும் நான் அப்படியே நிறுத்திடுறேன். அரெஸ்ட். அந்த சாட்டையை வச்சு நிற்கிறார் ஒருத்தர், பாரு நீ எடு, போ அதை பார்த்துக்கிட்டே போ, இதை செய், அப்படி செய், இப்படி செய். கண்கள்லாம் அரெஸ்டில் இருக்குது, மைண்டெல்லாம் அரெஸ்டாக, எல்லாமே அரெஸ்ட் ஆனவங்கள இருக்கிறது தான் சிறையாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை விடுதலை செய்ய ஆசையாக. சீக்கிரமாக வெளியே வந்துருங்க. இந்த டைம் இஸ் அப். ஓடுது, காலம் ஓடுகிறது, நேரம் ஓடுகிறது, நாட்கள் ஓடுகிறது, காலங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் பயங்கரமாய் நடக்கிறது. அதாவது போராட்டம் டெல்லியில் நடக்கிற போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தை நான் வந்தால் பார்ப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நடக்கிறது. பிசாசின் மகா மகிமையான வல்லமைகள் ஒவ்வொரு நாளும் யூடியூப் மூலமாக, பல காரியங்கள் மூலமாக, பிசாசும் பெரியவங்க, பிசாசும் பயங்கரமானவங்கன்னு சொல்லுகிற வீடியோக்களும், இயேசு ரொம்ப சின்னவர் அப்படின்று காட்டுகிற வீடியோக்களும் பரவி கொண்டிருக்கிறது. வாலிபர்களுடைய இதயங்களை உடைக்கிற மாதிரி. சயின்ஸ் இஸ் கிரேட். விஞ்ஞானம் பெரிது, பிசிக்ஸ் பெருசு, மேக்ஸ் பெருசு, கணக்கு பெருசு, அது பெருசு. இதெல்லாம் எப்படி தெரியும்? அந்த காலத்தில் எப்படி தெரியும்? எப்படி இதெல்லாம் வந்தது? இதை கண்டுபிடித்தது யார் என்று சொல்லி தேவனுடைய மகத்துவங்களையும் மகிமைகளையும் மட்டுப்படுத்துகிற காலத்தில் வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரங்களை அள்ளி அள்ளி கொடுத்து யூடியூப்ல கொடுத்து உங்க கண்களுக்கு முன்பாக வைத்து உங்க விசுவாசத்தை பறித்து நம்பிக்கையை இழக்கச் செய்து சிறைக்கு அனுப்புகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன், மற்றவைகளெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த காலத்தில் விழிப்பாயிருந்து
அதுக்கு தான் சர்ச்சோட நீங்கள் அதிகமாக இணைந்து இருக்கணும், பிரிந்து இல்லை. இணைந்து இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். வீடுகளில் நீங்கள் துதியுங்கள், பாடல் பாடுங்கள். நீங்கள் பாடகர்களாக நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். உங்கள் பாடல்களை ரசிக்க நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அசிங்கமான குரல்கள் என்று ஒருவருக்கும் இங்கே இல்லை. எல்லோருடைய குரலும் அழகான குரல். ஆனால் எது முக்கியம்? பாட்டு முக்கியம். வாய்களில் எழும்புகிற துதி தான் முக்கியம். Hallelujah. Prayer, praise and Bible reading அதிகரிங்க. நீங்க சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவீங்க. வல்லமையை தரித்துக் கொள்வதில் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Oh, glory to Jesus. Hallelujah. Shaturabani andaralaba. ஆண்டவரே, thank you Jesus. Thank you Father. Riba la shantaraba karama shandaraba la karaba. ஆண்டவரே, எல்லா சிறை கம்பிகளும் உடைந்து போவதாக. மனதை கட்டி வைத்திருக்கிற, சிந்தையை கட்டி வைத்திருக்கிற, ஃப்ரீயா மூவ் ஆக முடியல. எப்ப பாரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று என்னை கட்டி வைத்திருக்கிறேன். என் மனசு ஃப்ரீயா இல்லை. நான் சபைக்கு போகிறேன், ஆண்டவர் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறேன். ஆனாலும் என் கை கால்கள் கட்டப்பட்டு, என் சிந்தை கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கு இந்த நாள் காலையிலே ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். நீ எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எடுக்க வேண்டியது எடுக்கணும். ஹல்லேலூயா. எடுக்க வேண்டியது பைபிள், எடுக்க வேண்டியது பாடல்கள். நீ எடுக்க வேண்டியது எடுக்காம வேற எதை எடுத்துக்கிட்டு இருக்கிற? உனக்கு வல்லமை குறைஞ்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க எடுக்கிறது வேற வேற தீமையானதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை எச்சரித்து சொல்லுகிறார், நீங்கள் எடுக்க வேண்டியது எடுங்க. உங்க சங்கிலி உடையும். உங்க வீட்டுக்கு நீங்க எடுக்க வேண்டியது ஜெபம், நீங்க எடுக்க வேண்டியது துதி. ஆண்டவருக்கு தேவையானது உங்க வாயிலே, உங்க கைகளில் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை கட்டி வைத்திருக்கிற, உங்களை சுற்றி சூழ நிற்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து நொறுக்கி, பணப்பற்றாக்குறைகள், மனப்பற்றாக்குறைகள், சூழ்நிலை 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 என்று சொல்லப்படுகிற சூழ்நிலைகளில் கர்த்தர் மாற்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாளந்த ஒளிச்சு வச்சவன் சொன்னா, காரணம் சொன்னா, காரணம் சொல்லுகிறவர்கள் ஜெயித்தது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு எந்த சூழ்நிலை கொடுங்க ஆண்டவரே, நான் அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை கொடுங்க, நான் உங்களுக்குள்ள நின்று நான் காரியங்களை செய்து காட்டுகிறேன். ஊரா ஹல்க தூரமா அப்படி செய்யறவங்களுக்கு தாளந்துகளை பெருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் நின்று ஆண்டவருக்கு என்று பல காரியங்களை செயல்ல கொண்டு வர, சிறை கதவுகளை உடைச்சு நான் வர்றேன், நான் செயல்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். பயன்பாடு உள்ளவர்கள், கனிகள் தருகிறவர்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு உங்க கையில இருக்கு. வேவு பார்க்க போன 12ல் 10 மெஜாரிட்டி முடியாது முடியாது முடியாது. சூழ்நிலை, அவர்கள் ராட்சதர்கள், நாம் சிறிய பூச்சி மாதிரி இருக்கிறோம். அவர்கள் பிரம்மாண்டம், பிரச்சனை பிரம்மாண்டமா இருக்கு. ஆனால் 2 பேர், யோசுவாவும் காலேபும் மட்டும் சொன்னார்கள், முடியும், என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. இந்த சபையிலே யோசுவாவும் காலேபாக, இந்த சபை முழுவதும் யோசுவாக்களும் காலேபுகளும் நிரம்ப கர்த்தர் மாற்றம் தருவீராக. எஸ், ஐ கேன் டூ. என்னால முடியும். கர்த்தர் என்னை வைத்து செயல்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்களை நான் எதிர்பார்க்கிறேன். விடுதலையை கர்த்தர் எனக்கு தருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒண்ணுமே பிரிக்காது. நான் செயல்படுவேன். ஹல்லேலூயா. Thank you Father. அப்படிப்பட்ட காலேபும் யோசுவாவும் இந்த சபையில் எழும்புவார்களாக. அவர்களுக்கு பெயர் செயல் செயல் செயல்.
அவர்கள் எப்பொழுதும் செயலிலே தேவனுடைய காரியங்களில் செயல்பாடில் இருக்கிறவர்கள். சர்ச் அப்படி மாத்துங்கப்பா. பல தயக்கங்களோடு வந்திருக்கிற நான் நிறைய இப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டேன், எத்தனை இப்படி பிரசங்களை கேட்டிருக்க மாட்டேன், இது ஒரு பிரசங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதுதான் உங்க தோல்வி, அதுதான் உங்களுடைய சந்தேகம், அதுதான் உங்க தோல்வி. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க இத சீரியஸா எடுத்தீங்கன்னா, நான் விடுதலை ஆகணும், நான் விடுதலை ஆகணும், நான் கண்டிப்பாய் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறதுக்கு இது தடையா இருக்கு. நீங்க எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாகாராபா. எந்த காரணமும் சொல்ல வேணாம். வயது, எனக்கு வயசாச்சு, இனி நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வயசு ரொம்ப அதிகமாகுது, இனி நான் யாரை போய் விடுவிக்க போறேன், நான் இனி என்ன செய்ய போகிறேன். மோசே 80 வயது, ஊழியம் ஆரம்பிக்கும் போதே 80. ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். கடைசி வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு இந்த பூமியில. ஒரே நாள் பெரும் காரியத்தை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. அதனால நம்ம போடுற கணக்கு வேற, கர்த்தர் போடுற கணக்கு வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசை சொல்லாதீங்க, சூழ்நிலைகளை சொல்லாதீங்க, கர்த்தரை பாருங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்து எங்க சபையை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களில் நல்ல ஜெபம் பண்ண, துதிக்க, ஆண்டவரை உம்மை பின்பற்ற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த சபையிலே உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கட்டுகள் கட்டி வைத்திருக்கிறதோ அதை உடைத்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பேய்களை கும்பிடுகிற, போய் வணங்குகிற பழக்கம் உடையவர்களை, ஆதரிக்கிற பழக்கம் உடையவர்களை கர்த்தர் விடுவிப்பீராக. காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. சின்ன சின்ன விஷயம் தானே என்று சொல்லியே பெரிய ஓட்டையை போட வைக்க அனுமதிக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்வீராக. இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான் என்று சொல்லி தங்கள் அந்த ஒரு நாளில் பல தோல்விகளை சந்தித்த மக்களை இந்த நாளில் மாற்றுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பாஸ்டருக்காக மீண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.